இல்ல. திடீர்னு ஆகறது இல்ல. இவர் நேத்து கட்சிய விட்டுட்டு இன்னைக்கு வந்து அங்க சேரலங்கிறத நம்ம வந்து ரொம்ப தீவிரமா புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. இன்னைக்கு யார் வந்து இங்க சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இனி நரேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் என்னன்னா, யாரிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்தது. திருமதி சசிகலா ஆரம்பித்த புது கட்சியில சேர்ந்திருக்கலாம். திரு அல்லது விஜயோட திரு போயிருக்கலாம். டிடிவி தினகரனிடமே சென்று சேர்ந்திருக்கலாம். கரெக்ட். அல்லது திரு விஜயிடம் சேர்ந்திருக்கலாம். அதையெல்லாம் அவர் செய்யவில்லை. ஏன்னா யாரு சேர்றாங்கன்றதோட யாரிடம் சென்று சேர்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு டால் லீடரா, ஒரு ஸ்டேட்ஸ்மேனா, ஒரு வெஞ்ச்ஃபுல் பாலிடிக்ஸ்ல எல்லாம் இல்லாத அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நம்பகமான தலைவராக, திராவிட தலைவராக தெரிவதனால் எல்லாரும் அங்க போய் கன்சாலிடேட் ஆறாங்க. அப்படின்ற பட்சத்தில் மக்களுடைய பர்செப்ஷனும் ஓவர் த லாஸ்ட் 5 இயர்ஸ் மாண்புமிகு முதலமைச்சர் 2021 வரைக்கும் இருந்த பர்செப்ஷனுக்கும் இப்ப 2026 அவர் பத்தின இருக்கிற பர்செப்ஷனுக்கும், ஐ எம் நாட் டிஎம்கே மேன், உடனே நீங்க அடுத்த கேள்வி அதை கேட்டுறாதீங்க, சரிங்களா? மக்களோட மக்களா பழகும் பொழுது அவர்களிடம் வருகின்ற ஃபீட்பேக் நமக்கு இதெல்லாம் தெளிவா சொல்லுது. அதனால திரு ஓபிஎஸ் அங்க சென்றது ஒரு மாபெரும் பர்செப்ஷன் வார்ல ஒரு பிக் விக்டரி ஃபார் டிஎம்கே.